வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மன அழுத்தம் என்பது ஒரு உப்பு போல. அளவோட உப்பு இருக்கும்போது உணவு மிகுந்த ஒரு சுவையாக இருக்கும். அதே உப்பு குறைந்து விட்டால் உணவு சுவை இல்லாமல் போயிடும். அதே உப்பு அதிகரித்து விட்டாலும் கூட நாம் உணவு உண்ண முடியாது, சாப்பிட முடியாது, அதை தூக்கி போடலாம் போல தோணும். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம மன அழுத்தம் வரக்கூடிய அந்த சிம்டம்ஸை நம்ம தெரிந்து கொண்டோம். அதாவது அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் மன அழுத்தம் வருவதற்கு காரணங்கள் என்னென்ன இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மாகுமாரி ருக்மணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தொழில் துறையில் இருந்து கொண்டே ஆன்மீக சேவை செய்து வருகிறார். மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மன அழுத்தம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் எல்லா வயசுக்காரங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மன அழுத்தம் வருவதற்கு என்ன காரணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா அதற்கு முன்னால சகோதரி முதல்ல மன அழுத்தம் என்பது ஒரு உப்பு போல. உப்பு சரியான அளவுல இருக்கும்போது அது நமக்கு சுவையாக இருக்கும். அதே அதிகமாயிட்டா தூக்கி போட வேண்டும். அது குறைஞ்சிருச்சுன்னா சுவை இல்லாம இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் என்பது அதிகமோ இல்லை குறைவாகவோ இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான். மன அழுத்தம் என்பது மன அழுத்தம் தான். அப்போ காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதாவது அவங்கவுங்க தனிப்பட்ட காரணங்கள், அவங்கவுங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகளை அனுபவம் செய்யறாங்களோ, என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்களோ, அதன் அடிப்படையில அவங்க அனுபவிக்கின்றனால இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த காரணங்கள் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்க்க போனாக்க இல்லை அப்படின்னு சொன்ன. அதனாலதான் நிறைய காரணங்கள் அப்படின்னு வருது. ஆனா இதெல்லாம் நம்ம தொகுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க சொல்ற அந்த தனிப்பட்ட காரணங்கள் இதையெல்லாம் நம்ம தொகுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா 2 விதமான காரணங்கள் தான் இருக்கு. ஒன்று வெளிப்புற சூழல், இன்னொன்று குடும்ப சூழல். எப்படி இருந்தாலும் இந்த 2 இடத்துலதான் நம்ம அதிகமாக இந்த மன அழுத்தத்தை அனுபவம் செய்யறோம். இப்ப நீங்க வெளிப்புற சூழல்னு அப்படி சொல்றீங்க இல்லையா, இது வேலை இடங்களா? வேலை இடத்தை குறிக்கும். பொதுவா குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போறாங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக அது வேலை இடத்தை தான் குறிக்குது. வேலை இடத்துல ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம். இன்னொன்று பள்ளிகள்ல மாணவர்கள் அனுபவிக்கின்ற அதுவும் இருக்கு. பொதுவாக மாணவர்கள் அவங்க எந்த மாதிரியான நேரத்துல அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுதுன்னா, இந்த பரீட்சை எழுதக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே அவங்க தன்னை தயார்படுத்தி கொண்டு தயார் நிலையில அவங்க போனாங்கன்னு சொன்னாக்க அந்த மன அழுத்தம் என்பது இருக்காது. அவங்க தயார்படுத்தல அப்படின்னு சொன்னாக்க ஏதோ எழுதுறோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதும்போது அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல மாணவர்கள் நல்லா படிச்சு ரெடியா இருந்தாலும் கூட மன அழுத்தத்தினால அங்க போய் எழுதும் போது மறந்து போயிடுறாங்க. அது அவங்க என்னதான் அவங்க தயார்படுத்தியிருந்தாலும் மன ரீதியில அவங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கு. அதுவும் அந்த மன அழுத்தத்தினுடைய அடக்கம்தான். அந்த பயம் தான் அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த மன அழுத்தத்தை கொடுக்குதே தவிர உண்மையிலே அது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. அதற்கு பின்னால இருக்கின்ற அந்த பயம் என்ற அந்த உணர்வு அவங்க தயார்படுத்தி கொண்டு போனாலும் அவங்க அதுல தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ வெளிப்புற சூழல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேலை இடங்கள்ல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது மன அழுத்தத்தினால, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவா வேலை இடத்துல நிறைய பிரச்சனைகள்னால அவங்க மன அழுத்தத்துக்குள்ள ஆகுறாங்க. அதுல சில இது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, பொதுவா இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமானோர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, வேலை பளுதான் அவங்களுடைய மன அழுத்தத்துக்கான காரணம் அப்படின்றாங்க. அதாவது வேலை பளுன்னு சொல்லும்போது அதிகமான வேலை இது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது.
அது மற்றபடி பார்த்தோம்னாக்கா புதிய வேலை. இப்போ இதுக்கு முன்னால அவங்க வந்துட்டு வேற வேலை செய்து கொண்டு வந்திருப்பாங்க. திடீர்னு இன்னொரு வேலைக்கு வந்துட்டு மாற்றலாகி வருவாங்க. அப்ப அந்த புது வேலை வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக்கொள்ளறதுக்கு தாமதமாகும். எதுவுமே. அந்த நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரியான மன அழுத்தத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, சில நேரத்துல அவங்களுக்கு தகுதி வந்து அதிகப்படியா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரணமான வேலையா இருக்கும். அந்த நேரத்துலயும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மன அழுத்தமானது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்துல தகுதி வந்துட்டு குறைவானதா இருக்கும். அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உயர்ந்த தகுதியுடையவங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கும். அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு மனம் வந்துட்டு சற்று பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா, முக்கியமா என்ன காரணமா அவங்க வந்துட்டு சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, வேலை பளுதான் வந்துட்டு அதிகமாக இன்றைக்கு எல்லாரும் வந்துட்டு சொல்றது. வேலை பளு இருக்கிறது வந்து சகஜம் தானே. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அது தவறு கிடையாதே. நல்ல விஷயம்னு சொல்றதுக்கு இல்ல. வேலை பளுன்றது எல்லாருனாலயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில்நுட்பம்லாம் அதிக அளவு வந்துட்டு வளர்ந்திருக்கிறது. யுகம்னு கூட அன்றைக்கு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்துட்டு கணினி யுகமாக இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு வந்துட்டு இப்போ வெளிப்புற இந்த பட்டணங்கள்ல வேலை செய்றவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிக அளவு அவங்க வந்துட்டு மனசு தான் வந்துட்டு பயன்படுத்துறாங்க. மைண்ட் ஒர்க் தான் அவங்களுக்கு வந்துட்டு அதிகமா இருக்கு. இன்னும் வந்துட்டு அவங்கள விட இன்னும் அதிகமா வேலை செய்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்கலாம் வந்துட்டு இந்த மன அழுத்தத்தினால பாதிக்கப்படல. அப்போ வேலை பளு அப்படின்றது அவங்க மனச பொறுத்தும் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லப்போனா, எப்படி நம்ம அந்த வேலைய செய்றோம் அத பொறுத்தும் இருக்கு. என்ன மாரியான மன உணர்வோடு நம்ம அந்த வேலைய செய்றோம். இப்போ உதாரணத்துக்கு 3 பேர் வந்துட்டு கல்லு உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில போன ஒருத்தர் வந்துட்டு முதல்ல கல்லு உடைச்சவர பார்த்து கேட்டாரு, "என்னப்பா செய்து கொண்டிருக்கன்னு?" அப்ப அவர் சொன்னாரு, ஒரு விரக்தியோட சொன்னாரு, "பார்த்தா தெரியலையா? நான் கல்லு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப 2வது கல்லு உடைக்கிறவர்ட்ட கேட்டாரு, "நீ என்ன செய்து கொண்டிருக்கிற?" அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, "நானு வயித்து பொழப்புக்காக கல்லு உடைச்சிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. இப்போ 3வதா ஒருத்தர் கல்லு உடைச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு பார்த்து கேட்டாரு, "நீ என்னப்பா செய்து கொண்டிருக்கிற?" அப்படின்ட்டு. அப்ப அவர் சொன்னாரு, "நானு கோயில்ல வைக்கிறதுக்காக சிலை செதுக்கி கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப பாருங்க, 3 பேரும் செய்யற வேலை ஒன்றுதான். ஆனா என்ன மன உணர்வோடு செய்றாங்க. இப்போ முதலாமவர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நொந்து கொண்டு வேலையை செய்றாரு. அது வந்துட்டு அவருக்கு ஒரு பளுவாக இருக்கும். 2ஆம் அவரும் அப்படிதான். ஏதோ வயித்து பொழப்புக்காக நான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது, உண்மையிலேயே அந்த வேலை வந்துட்டு அவங்களுக்கு பளு குடுக்குது இல்லையா? அந்த மன பாரம் என்பது அந்த இடத்துல இருக்கு. அப்போ 3ஆம் அவர் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா செய்றாரு. மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா செய்றாரு. அப்போ அந்த பளு வந்துட்டு அவர்கிட்ட இல்ல. அப்போ வேலை பளு என்பது நம்ம எப்படி அந்த வேலை செய்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அதற்கு வந்துட்டு முதல்ல அவங்க வந்துட்டு திட்டமிட்டு கொள்ளலாம். எப்படி வந்துட்டு அவங்க வேலைகள வந்துட்டு பகுத்து செய்யலாம். அந்த மாரி அவங்க வந்து திட்டம் போடலாம். நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலானாலும் அத முதல்ல நம்ம நேசிக்கணும். ஆமா. உண்மையிலே அதுதான் காரணம். உண்மையிலே வேலைய வந்துட்டு நேசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னாக்க, எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு நமக்கு சந்தோஷத்த தான் கொண்டு வருமே தவிர, அது வந்துட்டு ஒரு பளுவாக ஈஸியாவும் இருக்காது. போயிடும். ஆமா. இப்போ வேலை பளுதான் காரணம்னா, அது வந்து ஒரு ஓய்வு எடுத்தா, ரெஸ்ட் எடுத்துட்டா, ரிலாக்ஸ் பண்ணிட்டான், எங்கேயாவது வந்து ஒரு ஒகேஷனுக்கு போயிட்டு வந்துட்டான்னா, அது வந்து சரியா போயிடும் தானே. நீங்க சொல்றது சரிதான். வேலை பளு இருக்கிற அந்த அந்த மாரியான ஒரு சூழல்ல வந்துட்டு, சிறிதளவு ஓய்வு எடுத்தா அந்த மன அழுத்தம் என்பது போயிடும் அப்படின்றீங்க. ஆனா, அது வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா, ஓய்வு அப்படின்றது அந்த உடலுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் தான் அது. உடல்ல வந்துட்டு அவங்க ஓய்வா இருக்கலாம். இப்ப கஷ்டமான வேலை செய்துட்டு வராங்க. இப்ப அவங்களுக்கு அந்த ஓய்வு என்பது அந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வாக இருக்கிறத தவிர, ஆனா மன ரீதியில அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்துட்டு வெளியாக்குமா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான் அந்த இடத்துல. ஆனா அதுக்காக நம்ம வந்துட்டு உடல வந்துட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம வந்துட்டு டேக்கப் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லவில்ல. ஏன்னா இந்த உடல் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஆடையாகும். இந்த உடல் தான் இந்த நாடகத்த வந்துட்டு நடித்துக் கொண்டிருக்கிறதுக்கு நமக்கு பேருதவியாக இருக்கிறது இல்லைங்களா? ஸோ அப்ப இது இல்லன்னா நம்ம எதுவும் செய்யறதுக்கு முடியாது.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உடலை வந்துட்டு நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல அந்த ஓய்வு எடுக்கிறதுனால அந்த மன அழுத்தம் போயிடும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்துட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில நேரம் சொல்லுவாங்க, அப்படி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க உங்களுடைய அறையில போயிட்டு உங்களுடைய தொலைபேசி இதெல்லாம் அடைச்சிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிருங்க. உங்களோட மன அழுத்தம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரம் நல்லா ஓய்வு எடுத்துட்டு வந்துருங்க. உங்க மன அழுத்தம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வினாடி நான் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே இல்ல நான் ஓய்வு எடுத்துட்டு வந்த உடனே வந்துட்டு அந்த பழைய சூழலை நான் வந்துட்டு பாக்குறேன்னு வச்சுங்களேன், அந்த மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முழுமையாக அந்த மன அழுத்தத்தை அகற்றத்துக்கான வழியை தான் நம்ம நாடணுமே தவிர, இந்த மாதிரி தற்காலிகமான விஷயங்கள் வந்துட்டு நம்ம அதை வெட்டி விடுறதுக்கான சமம். அதாவது எனக்குள்ள நான் மாற்றத்தை எடுத்துட்டு வரணும். அதாவது இடத்த வந்து நான் மாற்றினா வந்து அது ஆமா. இப்ப மாறுவது பாருங்க, கிடையாது. இப்போ மன அழுத்தம் என்பது நமக்குள்ளார இருக்கின்றது. ஆனா நான் அதுக்கான தீர்வுகளை வந்துட்டு வெளியில தேடிக்கொண்டிருக்கிறேன். எப்படி ஒரு அமைதி என்பது நமக்குள்ளே இருக்கு, ஆனா அதை நான் வெளியில தேடிக்கொண்டிருக்கிறேனோ, வெளியில தேடும்போது அது நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதே போல எனக்கான மன அழுத்தம் என்பது உள்ளுக்கு இருக்கு. அதற்கான தீர்வுகளையும் நான் உள்ளார தான் வந்துட்டு காணணுமே தவிர, வெளிப்புறமா பௌதீகமான விஷயங்கள் எதுவும் எனக்கு வந்துட்டு ஒரு மன அழுத்தத்துக்கான ஒரு தீர்வை வந்துட்டு கொடுக்காது. அதை அகற்றத்துக்கான ஒரு சில பெர்சன்டேஜ் அது வந்துட்டு நமக்கு ஒரு ஓய்வு கொடுக்குது, ஒரு ம். கொஞ்சம் ஒரு குறைக்குது அப்படின்னு. டெம்பரவரியான ஒரு ஆமா, தற்காலிகமான ஒரு தீர்வு கொடுக்குதே தவிர, முழுமையாக தீர்வு காணுவதற்கு அது வழிவகுக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய அந்த ஒரு அழுத்தம், மன அழுத்தம் வந்து வேலை வலுவுனால அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதாவது இது தவிர இந்த இந்த ப்ரெஷர், இந்த ஒர்க் ப்ரெஷர் தவிர வேற என்னென்ன காரணங்கள் இருக்கு மன அழுத்தம் வருவதற்கு? வேலைப்பளு அல்லது புதிய வேலை இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னாக்க, சில நேரத்துல இந்த காலக்கெடு கொடுப்பாங்க. டெட்லைன் கொடுப்பாங்க. இந்த தேதிக்குள்ள வேலையை வந்துட்டு முடிச்சாகணும். இதுவும் வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு மன அழுத்தத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாள் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துருவாங்க. ஆனா நாள் நெருங்க நெருங்க அந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு அவங்களுக்கு அழுத்தத்தை கொண்டுட்டு வரும். ஆக அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களால செய்ய முடியல அப்படின்ற போது அது வந்துட்டு மன அழுத்தம் ஆகிருது. அதுக்காக அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு வேலை வந்துட்டு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். நம்மளோட ஒரு லட்சியம் வேண்டும். அன்றாடம் வந்துட்டு நமக்கு ஒரு லட்சியம். அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு திட்டம் போட்டுக்கொள்ளணும். அப்போ அந்த டெட்லைன் வரும்போது அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையை வந்துட்டு சுலபமா முடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல நம்ம எல்லா வேலைகளையும் வந்துட்டு எடுத்து போட்டுக்க கூடாது. சில நேரத்துல எதெல்லாம் நம்மளால முடியுமோ அந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் வந்துட்டு நம்மளால சீக்கிரம் முடிக்க முடியுமோ, சுலபமா இருக்கோ, அந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு முதல்ல வந்துட்டு முடிச்சிடலாம். அப்புறம் சில சிரமமான வேலைகளை வந்துட்டு பிறகு நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த காலக்கெடு கொடுக்கறது வந்துட்டு அவங்க திட்டம் போட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அது வந்துட்டு பலருக்கும் வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல நம்ம பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் இருக்காது. அதாவது அந்த டார்கெட் கொடுக்கக்கூடியது வந்து முடியாத அளவுக்கு தான் முதல்லே கொடுத்துடுறாங்க. அது ஒரு கட்டாயப்படுத்திடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பளுவாக உருவாகிறது. டெட்லைன் ஒரு பக்கம் இருந்தும் வந்துட்டு மேலிடம் மேலிடத்துல இருந்து நீங்க வந்துட்டு முதல்ல கேட்டீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே. அப்போ மேலிடத்து ப்ரெஷரும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ சில நேரத்துல வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு யாருனால முடியுமோ அவங்களுக்கு வந்துட்டு வகுத்து கொடுக்கலாம் வேலைகளை. இவங்க வந்துட்டு கொஞ்சம் அவங்களுடைய பளு வந்துட்டு குறைச்சு கொள்ளலாம். அப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த மேலிடத்துடைய ப்ரெஷர் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. அது வந்துட்டு அவங்க திட்டம் போட்டு தான் சில நேரங்கள்ல போட்டி இருக்கு. போட்டி பொறாமைகள் சக ஊழியர்கள் கூட வந்துட்டு போட்டி பொறாமைகளும் வந்துட்டு இருக்கத்தான் வந்துட்டு செய்யுது. அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய இது எந்த துறைக்கும் வந்து ஆமா இருக்கு. எல்லா துறைகளுக்குமே இருக்கு. சில நேரத்துல எனக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான இவங்க காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா,
வேலை சொல்றோம், இல்ல அது வந்துட்டு வேலை இடத்துல மனிதர்கள் மூலமாகவும் நமக்கு அந்த மன அழுத்தம் என்பது வரலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் வந்துட்டு போட்டியே உள்ளுக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கு, வேற கம்பெனியோடயும் போட்டி இருக்கு. என்ன புதுசு புதுசா என்ன வந்துட்டு இருக்கோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், இப்ப இருக்கக்கூடிய வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கணும். ஆமா. எனக்கூடிய ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ சுற்றி நமக்கு வரக்கூடிய அந்த சூழல்கள், அந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு நமக்கு மன அழுத்தத்தை வந்துட்டு கொண்டு வர்றது. இந்த மன அழுத்தம் எனக்கூடியது வந்து வலியை தருது நமக்கு. அதை வந்து எத்தனை விதமா நம்ம வந்து வகைப்படுத்தலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த வலி வந்துட்டு நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4 வகைகளில் வந்துட்டு இந்த வலி வந்துட்டு நமக்கு உணர்த்துது. நான் அன்றைக்கே சொன்னேன், அதாவது அந்த வரக்கூடிய அந்த மன அழுத்தம் என்பது ஒரு விதமான வலி, அது எதையோ எனக்கு உணர்த்தத்துக்காக வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 4 வகைகளில் வந்துட்டு அந்த வலி வந்து நமக்கு உணர்த்துது. ஒன்றாவது வந்துட்டு ஆன்மீகம், 2வது வந்துட்டு மன ரீதியில, 3வது வந்துட்டு உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள்னு சொல்லலாம், 4வது பௌதீகமாக. இந்த 4 வழியில வந்துட்டு அது நமக்கு உணர்த்துது. ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த முதல் 3 நிலைகளை வந்துட்டு நம்ம விட்டுறோம்னா அதை கண்டுக்கல, அது நமக்கு உணர்த்த வர அந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம கண்டுகொள்ளல. ஆனா கடைசியில அந்த பௌதீகமான ரீதியில ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வர வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அறிகுறிகள் என்பது முதல்ல வந்துட்டு வந்துடுறது, நமக்கு காட்டிடுறது. ஆனா அது கடைசி நிமிஷம் அந்த உடல் ரீதியில நமக்கு பாதிப்பு ஏற்படுற வரைக்கும் நாம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அது கொடுக்கக்கூடிய அந்த கற்பித்தலை வந்துட்டு நான் எடுத்துக்கொள்ளல. அந்த உணர்த்த வந்த அந்த ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர்த்த வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்தையும் வந்துட்டு நான் எடுத்துக்கொள்ளல. அதனாலதான் நான் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறேன். இது கொஞ்சம் இன்னும் நீங்க விரைவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆன்மீக ரீதியில எப்படி உணர்த்துது எனக்கூடிய ஒரு விஷயமும். ஸோ ஆன்மீகத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் வந்துட்டு சம்பந்தம் இருக்கு. இப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா இப்போ நம்ம அந்த சிறைச்சாலைகள்லாம் சேவை செய்வதற்கு போவோம். அப்போ அங்க உள்ளவங்களுடைய நம்ம கலந்து உரையாடும் பொழுது நம்ம பார்த்து அவங்களும் வந்துட்டு ஏதோ ஒரு மன அழுத்தத்தினாலதான், பார்த்தோம்னா சின்ன வயசு பிள்ளைகளா தான் இருப்பாங்க, அவங்களும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தினாலதான் தவறு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க சில காரணங்களுக்காக. அப்போ அவங்களை கேட்கும் பொழுது பார்த்தோம்னா, அவங்களோட சம்பஷணையில இருக்கும்போது பார்த்தோம்னா, அவங்க ஆன்மீக ரீதியில பார்த்தீங்கன்னா 0, எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. அப்போ ஆன்மீக ரீதியில எப்படி அந்த மன வலி நமக்கு உணர்த்து வருதுன்னு சொன்னா, நான் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ளணும். நாம யாரு, எங்க இருந்து வந்திருக்கோம், இந்த உலக நாடக மேடையில நம்மளுடைய பாகம் என்ன செய்யறதுக்காக வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இனி எங்க போகின்றோம். சோ இப்படி எதுவுமே தெரியாம இந்த நாடகத்தை ரொம்ப சிறப்பா நடிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மன அழுத்தம் என்பது உடல் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, ஆன்மா சார்ந்த ஒரு விஷயம். அப்போ என்னையே நான் வந்துட்டு யாரென்று உணரல அப்படின்னு சொன்னாக்க, அப்போ எனக்குள்ள நடக்கின்ற அந்த விஷயங்களை வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு ஒரு தீர்வு காண முடியும்? அப்போ ஆன்மீகம் என்பது ஒரு முக்கியமான அங்கம். அதோடு மட்டுமல்லாம இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் விடுவிக்கிறதுக்கு, நான் விடுவிச்சு கொள்றதுக்கு இந்த ஆன்மீகத்தினால மட்டும்தான் முடியும். ஓகே. மற்ற விஷயங்கள் வந்துட்டு ஒரு தற்காலிகமான தீர்வு கொடுத்தாலும் ஒரு முழுமையான தீர்வு என்பது இந்த ஆன்மீகத்தினால மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் முதல்ல வந்துட்டு நாம யாரு அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்புறம் என்னுடைய அடுத்தடுத்த பாகங்களை வந்துட்டு நான் புரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொன்னாக்க மற்ற விஷயங்களை வந்துட்டு இலகுவாக இருக்கும். இப்ப பார்த்தோம்னா வேலை பலுனால வந்து வேலை மாத்திட்டே இருக்காங்க. இப்படி மாத்திட்டே இருந்தா எத்தனை வேலைகள் தான் மாத்திட்டு இருக்க வாழ்க்கையில. ஒரு வாழ்க்கை இப்படியே மாத்திட்டு இருந்தா அந்த கெரியரோடைய அந்த கிராஃப் வந்து பாழாயிடும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ வேலை பழுனால வந்துட்டு வேலை மாற்றி கொண்டு இருக்கிறாங்க, அது ஒண்ணு. இப்போ இந்த வேலை வந்துட்டு ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வேற வேலைக்கு போறோம், வேற கொஞ்சம் சுலபமான வேலையை தேடி போறோம் அப்படின்னு போறாங்க. சில நேரத்துல மற்றவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த இடத்துல அந்த அலுவலகத்துல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள், மற்றவங்க கூட யாரு கூட ஒத்து போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு போறாங்க. இல்ல இந்த வேலை வந்துட்டு எனக்கு கற்றுக்கொள்ள முடியல, சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்படியே மாத்தி மாத்தி போய் கொண்டு இருந்தா எத்தனை வேலைக்கு தான் போறது? ஆனா உண்மையிலேயே மாத்த வேண்டியது வேலைகள் அல்ல, அவங்களுடைய மனசு தான் மாத்தணும். மனநிலையை தான்
மாற்றணும். எப்படி அவங்க வந்துட்டு அதை பார்க்குறாங்க. ஸோ பிரச்சனைகள் என்பது அங்கே இல்லை. பிரச்சனைகள் என்பது அவங்களுக்குள்ளார தான் இருக்கு. இப்போ அவங்களுடைய மனநிலையை தான் அவங்க வந்துட்டு மாற்றணும். நான் எப்போதுமே வந்துட்டு இப்படி தான் காட்டி கொண்டு இருக்கிறதுனால அதை தான் பிரச்சனைகளா தர்றேன். அப்போ நான் பொறுப்பேற்க மறந்துடுறேன். நான் பொறுப்பேற்க மறுக்கிறேன். இப்போ நான் இப்படிதான் சுட்டி காட்டுறேன். இவங்க தான் காரணம், இந்த வேலை தான் காரணம், இந்த சூழல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே சுட்டி காட்டுறதுனால நான் எனக்குள்ள நடக்கிற அந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பேற்க மறுக்கிறேன். அப்படின்னா உண்மையிலேயே சூழலை வந்துட்டு நம்மளால மாற்ற முடியாது. இப்போ இந்த வேலையை விட்டு அங்க போறாங்க, அங்க போனாலும் அதே மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். எப்படி அதை அவங்க எதிர்கொள்ள போறாங்க? அப்படின்னும்போது உள்ளுண்மையிலே மாற்ற வேண்டியது எனக்குள்ளார நடக்கின்ற அந்த விஷயங்களை தான் அவங்க வந்துட்டு மாற்றிக்கொள்ளணுமே தவிர, அவங்க வந்துட்டு சூழலையோ இல்லை பிரச்சனைகளையோ மாற்ற முடியாது. பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா நான் எப்படி அதை எதிர்கொள்றேன், அதுல தான் அந்த விஷயமே அடங்கியிருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். அதாவது வந்து பிரச்சனைகள் வந்து அலுவலகத்துல இல்லை, நமக்குள்ள தான் இருக்கு எனக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு வேலை மாற்றுவதிலையோ, ஒரு கம்பெனி மாற்றுறதுலையோ, இல்லை ஒரு இடத்த மாறுவதனால நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கூடிய மன அழுத்தத்தினால நம்ம வந்து விடுபட முடியாது. நான் தான் மாறியாகணும். நான் மாறினா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து நான் வெளியேற்றினா வந்து ப்ராப்ளம் சால்வ், பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் எனக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக நேயர்களுக்கும் எனக்கும் வந்து விளக்கம் தந்ததற்காக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, மன அழுத்தம் எங்கெல்லாம் வருது என்பதை நாம் பார்த்தோம் என்று. அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வருது, வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலை சொல்றோம், கம்பெனியை சொல்றோம், பாஸை சொல்றோம். இந்த மன அழுத்தம் எதனால் வருது எனக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும்போதும், இல்லை ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது, ஒரு கட்டாயத்தினால நமக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுது. அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பிளான்டு லைஃபாக இருக்கும்போது, ஒரு டைம் டேபிள் போடும்போது, வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஏற்கனவே நம்ம வந்து ரெடி ஆகும்போது அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, தீர்வு என்ன என்றால் ஆன்மீகம் தான் அதுக்கு உண்மையான தீர்வு என்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். நேயர்களே, இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.